இருப்பீங்க ரோஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரோஸ்னாலே தலையில் வைக்கதா பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரோஸ் வாங்குவோம். நான் வந்து ரோஸ் வந்து இந்த பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா மெயினாக சாப்பிட பார்ப்பேன். எனக்கு இந்த பன்னீர் ரோஸ் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரோஸில் வந்து நல்லா தேங்காய் எண்ணெய் காய்ச்சிட்டு ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். ஃபஸ்ட்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து பன்னீர் ரோஸ் கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ தான் கிடச்சிது. 4-5 பூ வச்சு நம்ம ஒரு தைலம் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம வீட்டில் குழந்தைகள்லாம் வந்து கொஞ்சம் கலர் டல்லாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, இல்லை கழுத்து பகுதியெல்லாம் கருப்பாக இருக்குது அப்படின்னா இந்த தைலம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒயிட் பண்ணலாம். மெயினாக குழந்தைகளுக்கு வந்து க்ரீமு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற பூவில் தைலம் பண்ணி பூசினா கண்டிப்பாக குழந்தைங்க கலர் ஆவாங்க. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து என் பாப்பா வந்து டார்க்காக, பெரியவ வந்து ரொம்ப டார்க்காக இருந்தால் அவளுக்கெல்லாம் இது ட்ரை பண்ணது வச்சு தான் நாங்கள் வந்து குட்டி பாப்பாவுக்கும் வந்து அப்பப்போ போட்டுருக்கோம். நாங்களுமே வந்து இந்த தைலம் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணலாம். எங்களை விட குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த தைலம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 ரோஸ் வந்து ஒரு கப் இருக்குது. இது நல்லா கழுவி தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நான் நிறைய இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் வந்து போட்டு அரைச்சி எடுக்கிறது கொஞ்சம் பூ அப்படிங்கிறதுனால இது வந்து 1 வீக் அந்த மாதிரி தான் நான் காய்ச்ச போகிறேன். நம்ம வந்து அரைக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த இடிக்கல்லில் போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு இல்லை, நிறைய பூ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த மசிக்கிற வேலை வந்து நான் பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். அவள் வந்து பூ மசிச்சுட்டு வரக்குள்ள நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்ல செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. பியூர் தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். வேறு தேங்காய் எண்ணெய் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. நான் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது சொந்தமாக செக்கில் வாங்கினது. நீங்கள் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நீங்கள் சொந்தமாக தயாரித்த தேங்காய் எண்ணெய்னா ஓகே. மற்ற தேங்காய் எண்ணெய் குழந்தைங்க ஃபேஸ்க்கு வேண்டாம். நீங்கள் சும்மாவே குழந்தைங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி குளித்தாலுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ரோஜா பூ வந்து ஒரு கப்பில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் வந்து நான் 3 ரோஸ் தான் இருந்துச்சு, 3-4 ரோஸ் தான் கொஞ்சமாக இருந்ததுனால நான் அழகான தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா சூடாகி இப்போ தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 மில்லியன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா அது நுரக்கட்டி வர மாதிரி நான் அதை பார்த்துக்கிறேன். ஓரளவுக்கு காஞ்சிச்சு. இப்போ வந்து பாப்பாவும் மசிச்சுட்டு வந்துட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொரகரப்பாக வந்து மசிச்சிருக்கா. இதுவே போதும். நம்ம வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பூ போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டோன்னே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும்போது ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இந்த சாறு எல்லாமே நல்லா இந்த ஆயிலில் இறங்கி ஆயிலுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த சமயத்தில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஆயில் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆஃப் பண்ணும்போது சைட்லலாம் ஏதாவது கருகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டிங்கனாலே ஆயில் ரெடி ஆயிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு ஆயில். இந்த ஆயில் வந்து 2-3 டேஸ் வச்சிங்கனாலே கெட்டியாக ஒரு மாதிரி தைலம் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜெல் வைஸாக யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே அந்த ஸ்பூனை வச்சுட்டே வடிகட்டிக்கிறேன். இப்போ வடிகட்டி நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ எங்கள் பாப்பா வந்து அவளே அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கா. நம்ம ஃபேஸு, கை, கழுத்து பகுதி எல்லாமே நம்ம தேய்ச்சிக்கலாம். நமக்குமே வந்து கழுத்து பகுதியெல்லாம் வந்து செயின் போட்டு கருப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பனிக்காலத்தில் வெடிப்பெல்லாம் வந்துருச்சுங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்க்கெல்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கின்னில் இருக்க அந்த வெடிப்பெல்லாம் போய் கொஞ்சம் அந்த நல்லா சைனிங் கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்கின் கலர் கொடுக்கறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலராக குளிச்சுட்டு ரெடியாகி வரும்போது வேஸ்லின் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஆயிலும் அப்ளை பண்ணாலும் ஸ்கின்னும் வந்து நல்லா சைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
2-3 டேஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற இது வந்து கெட்டியாகும், ஒரு மாதிரி பேஸ்ட் பேஸாக வரும். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க வேண்டாம், வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் நிறைய காய்ச்சினாலும் 1 இயர் அந்த மாதிரி இது கெட்டு போகாது. இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற ஆயில். ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே போடலாம். ஸ்பெஷலாக இது வந்து குழந்தைகளுக்கான ஆயில் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். குழந்தைகளுக்கு போட்டு நல்லா கலர் ஆகலாம். இது வந்து நிஜமாலுமே எங்கள் பாப்பாவுக்கு நடந்த ஒரு இதுதான். எங்கள் குட்டி பாப்பா வந்து நல்ல கலர் தான். பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் இப்போ ரொம்ப கலராக இருக்குது. அடிக்கடி இந்த ஆயில் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ரோஸ் கிடச்சி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.